தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரான சைட் டிஷ் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுலேயே சாதம் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா கோவக்காய் சாதமும் ரெடி ஆகிடும். டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கோவக்காய் நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கோவக்காய் பார்த்தீங்கன்னா 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. மசாலோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கோவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். இதுலேயே தேவையான சாதம் நெய் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா கோவக்காய் சாதமும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.